ரகு, லெட்டர் யார்கிட்ட இருந்துப்பா? ஏதோ ஒரு வக்கீல் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. மகா, பெரியப்பா என்னன்னு படிச்சு சொல்லு. அந்த புவனா லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா பெரியப்பா. லாயர் நோட்டீஸா? என்னது? ஜீவா உங்க மகங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு லாயர் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? இந்த வழக்கதான் பஞ்சாயத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஒரு வாரம் கழிச்சு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்குள்ள எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்? நகரமன்ற தலைவி பதவியிலிருந்து உன் பொண்டாட்டி ஜானகிய ராஜினாமா பண்ண சொல்லு. பை எலெக்ஷன் நடத்தி நான் அந்த பதவிக்கு வரேன். நீ மட்டும் இது செஞ்சா அந்த பையன் ஜீவா உன் லைஃப்ல வரவே மாட்டான். என் பேச்ச நீ கேட்கல, அந்த ஜீவாவை வச்சு இது வரைக்கும் நீ சம்பாரிச்சு வச்சிருந்த உன் கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையுமே குழி தொட்டி புதைச்சிருவேன். தன் காரியத்தை சாதிக்க அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. ரகு, என்னப்பா பண்ண போற? ரகுராம், அண்ணே, 2 பேரும் பேசாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்கண்ணே. இந்த புவனா சொத்தை நாளா பிரிக்கணும்னு சொல்லிட்டு போறாளே, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த பையன் ஜீவா மாமாவுடைய புள்ளதான்னு அழுத்த திருத்தமா சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க கேட்ட சொத்தை பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும். அவன் ஒண்ணும் இவர் புள்ள கிடையாது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. ஆனா மாமா இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே. ஆனா டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்துக்கிட்டாருல்ல, அதுல இருந்தே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. எது எப்படியோ சொத்தை நாளெல்லாம் பிரிக்க முடியாது. முதல்ல எனக்கும் என் தம்பிக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் உங்க சொத்துல இருந்து வேணா அவனுக்கு பிரிச்சு கொடுங்க. பத்மா, இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா அத நீ கேளு. உடனே துணைக்கு என்ன சேர்த்துக்காத. அண்ணி நியாயமா தான் பேசிட்டு இருக்காங்க. புள்ளன்னு எவனோ ஒருத்தன் வருவான், அவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சத்தை நாம பங்கு போட்டுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஏய், இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? ஆனா நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பம் என்னைக்கும் ஒற்றுமையா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் சொல்லுவாரே தவிர அவரு என்னைக்கு சொத்தை பெருசா மதிச்சாரு? மச்சானுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. இந்த நேரத்துல நாம அவருக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன், பேச வேண்டியத அப்பப்பவே பேசிடணும். அவன் மாமாவுடைய புள்ளன்னு தீர்ப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப போய் கொய்யோ முய்யன்னா கத்திட்டு இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், சொத்தை 3ஆ பிரிச்சு எங்களுக்கு சேர வேண்டியது என்னமோ அதை சேர்த்துருங்க. அப்புறம் அண்ணனா பார்த்து அந்த பையனோட விஷயத்த பாத்துக்கிட்டோம்.
ஏய் பத்மா, கொஞ்சம் கூட அண்ணங்கிற பயமோ பாசமோ இல்லாம பேசிட்டு இருக்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரகு அமைதியா இருக்காங்கிறதுக்காக ஆளாளுக்கு தலையெடுத்து பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த பேச்சை இத்தோட நிறுத்திக்கங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன் தாங்க மாட்டீங்க. பெரியப்பா, நான் இதுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டுமா? தேவையில்லை. பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது ஊரு கட்டுப்பாட்டை மீறி புவனா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதே தப்பு. பதிலுக்கு நாமளும் அதே தப்ப பண்ண வேண்டாம். எடுத்துக்கங்க. என்னம்மா, வீட்டு வேலைக்காரன் மட்டும் தான் நினைச்சேன், இவனை சமையல்காரனாவும் ஆக்கிட்டியா? இல்லண்ணே, மீனாவுக்கு அசிஸ்டன்ட். அப்படியா? சூப்பர்மா. இவனுக்கு ஏத்த வேலை அதான். இந்தாங்க ஜூஸ். புவனேஸ்வரி, நீ போ. என்ன